4 திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகள் உள்ளன. இந்த 4 திசைகளிலே சென்று பார்த்தால் நான் பிறந்த வரலாறு அறிய முடியும். போய் பார்க்கலாம். தனி தேடி வடக்கு திசை சென்று பார்த்தேன். வடக்கு திசை ஆளக்கூடிய வருண பகவான் என்னை கண்டு தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறான். மேற்கு திசை சென்று பார்த்தேன். மேற்கு திசை ஆளக்கூடிய மேகவர்ணன் என்னை கண்டு தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறான். இன்னும் மீதம் இருப்பது 2 திசைகள். அந்த தஞ்சத்தை தேடி தெற்கு திசை சென்று பார்க்கிற போது தென் திசை ஆளக்கூடிய அதாவது யம தர்மராஜன் தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறார். இன்னும் மீதம் இருப்பது 1 திசைகள். அந்த 1 திசையில தான் என்னை பிறக்க வைத்தவர் யார் என்று அறிய முடியும். வரண்டா ஏண்டா எப்பேற்பட்ட ஒரு அழகோடு என்னை பெற்று போட்டுட்டு நீங்க எங்கடா போயிருவீங்க? வரண்டா கிழக்கு திசை சென்று பார்க்கலாம். கிழக்கு திசை சென்று பார்க்கும் போது நான் பிறந்த வரலாறு அறியலாம் என்று போகும்போது 27 புறவைகளோடு எதிர்க்கே வந்தான் சூரிய பகவான். அடே சூரியனே! சூரியனா? யாரப்பா நீதான்? நான் தான் சூரிய பகவான் பேசுகிறேன். ஓ, என்னை கண்டு பயந்து ஆகாய மார்க்கமாக நின்று கொண்டு பேசுகிறாய். ஆமாப்பா, ஒருத்தப்பா மைய தின்னு விட்டு இல்லையா? ஆமா, பூசல தின்னு விட்ட. நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? என்னை பிறக்க வைத்தது யார்? நானா ஒரு சூரிய பகவான். உன்னை பிறக்க வைத்தது நான் கிடையாது. எனக்கு தஞ்சம் தஞ்சம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். கிழக்கு திசை செல்கிற போது
சூரிய பகவானை கேட்டேன். அடே சூரியனே, என்னை பிறக்க வைத்தது யார் என்று கேட்டேன். சூரியன் என்ன சொன்னான் தெரியுமா? உன்னை பிறக்க வைத்தவன் நான் அல்ல. அதனால நீயோ அகோர கோபத்தோடு, கோரை பற்களோடு, முட்டை கண்களோடு, அகண்ட மார்போடு இருக்கிறாய். அப்படி இருந்த போதிலும் உன்னை பிறக்க வைத்தது நான் அல்ல என்று தஞ்சம் தஞ்சம் என்று 27 புறவிகளை விட்டு விட்டு கூட ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடுகிறான். அதனால எந்த அக்னியில் நாம் பிறந்தோமோ அதே அக்னியில் நாம் விழுந்து மடிவதுதான் மேல். இருந்தாலும் அக்னி தீ மூட்டி நாம் விழுந்து மடிவலாம். ஒரு அக்னி தீ மூட்டி மகனே அக்னிபாலா என்று என்னை கூவி அழைத்தீர்களே. யார் நீங்க? பொறுமை. யாரா நீ? யாரா நீ? எதற்காக வந்தாங்க? நாங்க உன்னை பிறக்க வச்சதே நாங்கதான். எதற்காக பிறக்க வச்சீங்க? எதற்காக பிறக்க வச்சது கேக்குறான். எதற்காக இந்த அக்னி வேள்வியிலே அகண்ட மார்பு, கோரை பற்கள், முட்டை கண்களோடு, இவள் அங்கார கோபத்தோடு என்னை பிறக்க வச்சீங்களே. எதற்காக என்ன பிறக்க வச்சீங்க? ஒரு காரியாக வேண்டும், நன்மையாக வேண்டும், அதனால உன்னை நாங்க பிறக்க வச்சோம். என்னால ஒரு காரியமாக வேண்டுமா? நன்மையாக வேண்டும். அப்படி அந்த காரியமாக வேண்டும் என்றால் அக்கினியிலே பிறந்த பாலன் நான். பேரில்லாத பிள்ளையை அனாதை என்பர்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் எனக்கு பெயர் என்ன? அக்கினியிலே பிறந்த தேவரெல்லாம் சேர்ந்து நாங்க ஏகத்தை வளர்த்தணும், தவம் செய்தோம். தேவர்களை பார்த்து தவம் செய்ததுனால நாங்களும் பிறக்க வச்சதுனால நீ இன்றிலிருந்து பேரும் கபாலசூரன். தேவர்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து தபோபலங்களை செய்த போது கபாலசூரன் என்னுடைய பெயரை இன்று முதலாக கபாலசூரனுக்கு அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோ தம்பராசுரனாக இருந்தாலும் என்னால ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று உரைத்தீர்களே. என்ன காரியம்? எதற்காக பிறக்க வச்சோம்? எதற்காக? தேவர்கள். ஆனால் நாங்களோ தேவர்கள். விஷ்ணு என்று சொல்லக்கூடிய தேவர்கள் கண்ணை மூடி கண்களை மூடி கரம் கட்டி சிரம் தாங்கி ஏகத்தை செய்து கொண்டிருக்கிறான். பேச மாட்டியா? ஏகத்தை செய்து கொண்டிருக்கிறான். வாடாங்க. பேச மாட்டேன். நீ நவுதுக்கோ. பொறுமையா இருப்பா. என்னடா என்கிட்ட போய் பொறுமை? ஏன்னா ஒட்டடை குச்சாரு நீ என்கிட்ட போய் பொறுமையா பேசுற. எதற்காக தெரியுமா பிறக்க வைத்தோம்?
பாலகா பொறுமையா உரிமையா இருந்தா நாங்கள் எதுக்காக பிறக்க வச்சோம்னு சொல்லுவோம். ஆனால் டேய் நீ அமைதியா இரு. உனக்கு எதற்காக தெரியுமா விரக்கத்தை எதற்காக தெரியுமா? அழிக்கும் நல்ல பொறுப்பேற்றார் யார விஷ்ணு பெருமான். விஷ்ணு பெருமானாகப்பட்டவரோ தன்னுடைய அழிக்கும் வெல்லும் பொறுப்பை செய்யாமல் தவத்தில் அமர்ந்து விட்டார். அந்த தவத்தை கலக்க வேண்டும், அதற்காகவே உன்னை பிறக்க வைத்தேன். அந்த விஷ்ணு பகவான் யாரு? அவனுடைய சக்தி தவாபலங்கள் எப்ப ஏற்பட்டது சொல்லு. அப்புறம் அதை ஏன் நான் கலைக்கணும்? ஆமா, ஆனால் நாங்க தேவர்கள். நீ பேசாத. தேவர்களே ஒருவராய் நீ பேசாதடா. என்ன மயப்படுகிற வேலையா? பாலகா அந்த தவத்தை கலைப்பது உன்னுடைய வேலை, அதற்காகவே உன்னை பறக்க வைத்தோம். அந்த தவத்தை நான் ஏன் கலைக்க வேண்டும்? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? பாலகா எதற்காக தெரியுமா? எதற்காக? அவரோ அவருடைய மனைவியா கர்ப்பமாக இருக்கிறார். இவரே சக்தியில் மிக வல்லமையானவர். அப்போ அந்த விஷ்ணு பகவான் தான் கடவுளா? அப்ப நான் கடவுள் கிடையாதா? நான் கடவுள் கிடையாதா? இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாரு? நீ யாரு? நாங்களும் 3 கடவர்கள். அவர் மும்மூர்த்தி தேவர்களே, நாங்களும் ஒரு தேவர்கள் தான். நீ உன்னுடைய பேர் என்றா? என்னுடைய பெயரோ சதுர்முகம் படித்த பிரம்மதேவன். ஒரு பக்கம் நில்லு. நீ வாடாங்க. ஏடா சில்லா புளிச்சி ஆடம் போய் நின்றுட்டு இருக்கிற? உன்னை நாங்க பிறக்க வச்சோம். எதுக்கு பிறக்க வச்சோம் தெரியுமா? விஷ்ணு கண்ணுங்களை மூடி தவம் செய்தார். சரி, ஊர் மக்களுக்கெல்லாம் கண்ணுங்களை மூடினால் உலகமே இருந்துவிடும். அதனால அவர் தவத்தை கிடைக்க வேண்டும். அதனால உன்னை நாங்க பிறக்க வச்சோம். நான் படியலக பரமேஸ்வரன். இருக்கிற பாம்பு எல்லாம் எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு இப்படி வந்திருக்கிறீங்க. நீ யாரு? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன். அப்போ நீங்க எல்லாம் கடவுள். ஆமா. அப்போ நீங்க எல்லாம் கடவுளா இருக்கும் போது கடவுளால் உருவாக்கப்பட்டவன் நான் கடவுள் கிடையாது. நீ கடவுள் தப்பா? தேவர்களே பார்த்து உன்னை பிறக்க வச்சோம்ல, நீ கடவுள் தான். நீ கடவுள் தான். சொல்லு. ஆமா, நீ கடவுள் தான். அதனால அந்த விஷ்ணு பகவான் கண்களை மூடினால் உலகமே இருந்துவிடும். ஒரு மக்களுக்கெல்லாம் இருள் சூழ்ந்து விடும், இடர் வந்து விடும். அந்த இடரை கற்க வேண்டும், தவத்தை கலைக்க வேண்டும். அதனால நாங்க பிறக்க வைச்சோம். அப்படியா? ஆமா. இதோ உடனே அந்த தவத்தை கழித்து நான் வருகிறேன். வரும் வரை எனக்கு அதாவது பலமாக இருக்க, பக்க பலமாக இருக்க உங்களுடைய சக்தி அனைத்தும் எனக்கு தேவை. அனைத்து சக்தி உனக்கு நாங்க தருகிறோம். ஆமா. இருந்தாலும் அந்த தவத்தை கலைக்கும் வரை எங்கும் செல்லக்கூடாது. இந்த கல்லறை சிறையிலே தான் இருக்க வேண்டும். சிறையில் இருக்கின்றோம். சீக்கிரமாக சென்று தவத்தை கழிச்சு விட வேண்டும். ஆமா, நாங்க திண்ணையில இருக்கிறோம். ஆமா.